ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன்ஸியா வந்து பல்லு வலியில் உட்காந்துட்டு இருப்பா போல் நினச்சிட்டு இருக்கா, நானே ஒரு டாக்டரு, நான் கூட என் பல்லு ஒழுங்காக பார்த்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் புலம்பிக்கிட்டே கையில் இருக்க ஷீட் எடுத்து பார்த்துட்டு இருக்கா, எந்த டாக்டர் கிட்ட போகணுன்னு சொல்லிட்டு. அந்த டாக்டர் பேர் ஜியாங்னு போட்டிருக்குமா, அந்த டாக்டர் பேர் பார்த்தோன்னே அந்த ஜியாங்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற அதே ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் சின்ன டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட மேலே பொசிஷனில் இருப்பாங்களே, கம்மி வயசுலேயே அந்த பொசிஷனுக்கு போன ஒரு டாக்டர் தான் நம்ம ஹீரோ ஜியாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினும் ஜியாங்கன்றவரோ ஒரே யூனிவர்சிட்டியில் படித்தவங்கள தான் இருப்பாங்க. அப்போ அந்த ஜியாங்கன்றவர் உள்ளே வந்து கையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரா. அப்போ நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறா. அவள் போயிட்டு கதவு தட்டும் போது நம்ம ஹீரோ ஜியாங் வந்து ஜியாவை பார்க்குறாரு. அவர் பார்த்தோன்னே என்ன நினைக்கிறாருன்னா, யாரோ ஒரு டாக்டர் தான் வந்திருக்காங்க வேற டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதனால நம்ம ஹீரோ கேட்குறாரு, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோ எதனா ஹெல்ப் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோயின் பார்க்குற, அட நம்ம கோட்டை கழட்டாமல் வந்திருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை எனக்கு ஹெல்ப்லாம் வேணாம், இன்னைக்கு வந்து எனக்கு உங்ககிட்ட பல்லுக்கு செக் பண்ண நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஷீட்டெல்லாம் காட்டுறா. நம்ம ஹீரோ ஒன்னே ஓ அப்படியா சரி வாங்க வாங்க படுங்க நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிடுவார். நம்ம ஹீரோனும் அங்கே போயிட்டு படுப்பாளா. அப்போது அவளுக்கு ஹீரோ பார்க்கும்போது ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. நம்ம ஹீரோவும் பல்ல செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வந்து மருந்தெல்லாம் போட்டு விடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனா பயத்தில் கண்ணை மூடிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோ கையெல்லாம் பிடிச்சி முறுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் பயப்படாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படியும் நம்ம ஹீரோனோட பல்லெல்லாம் எடுத்துருவார். நம்ம ஹீரோனும் அதுக்கப்புறம் அவளோட ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாளா. ஒரு பக்கம் செம்மையாக வலிக்கும் வாயில். ஹீரோ அப்பப்போ க்ளீன் பண்ணணும்லாம் சொல்லியிருப்பாரு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்கு செக் பண்ணும்போதுலாம் நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ பார்க்கும்போது ஏன் இவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பான் அந்த வழியில் கூட. அதெல்லாம் நம்ம ஹீரோன் நினச்சிட்டு, ஒரு டாக்டரே இப்படி பல்ல நான் மோசமாக வச்சிருக்கேனே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோன் கூடவே நர்ஸாக ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மோமோ வந்துட்டு ஹீரோனை பார்த்து, ஏய் நீ யார் அந்த ஜியாங் டாக்டர் கிட்டேயா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோனும் ஆமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மோமோ வந்து அந்த ஜியாங் டாக்டர் எப்படி இருந்தாரு, செம்ம அழகாக இருப்பார் தானே, அவர் நல்லா பேசினார் அவங்ககிட்ட அப்படின்னு மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பா. அப்போ திடீர்னு லிஃப்ட் ஓப்பன் ஆகுதா. அங்கே வந்து உள்ள ஜியாங் டாக்டரும் அந்த ஜியாங் டாக்டரோட அக்காவும் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ தானே நல்லா பேசிட்டு இருப்பா மோமோ கூட. முன்னாடி ஜியாங் டாக்டரை பார்த்தோன்னே கேஷுவலாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹாய்ன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. என்னன்னா இவங்க எல்லாருமே இப்போ வந்து கேண்டீனுக்கு தான் சாப்பிட போயிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவா ஒரு மாதிரி ஹீரோனே வந்து பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோனுக்கு ஆனால் அது பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் கீழே சாப்பிட்ற இடத்துல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபுட்டெல்லாம் வாங்கிடுறா. ஆனால் அவளோட ஐடி கார்டு எதுவும் மறந்துடுவா போல இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணால் தான் ஃபுட்டு மறுபடியும் வாங்க முடியும் போல். அந்த ஐடி கார்டை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு அவட்ட இல்லை. உடனே வந்து பின்னாடி இருக்கவங்க யாரோ அவங்களோட ஐடி கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி விடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அக்கா தான். அவங்க வந்து பரவாயில்ல இருக்கட்டும் மறந்துட்டீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோனும் ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு வந்து அவங்க டேரக்டர் மாதிரி ஒரு டாக்டர் அந்த பொசிஷனில் இருக்கவங்க. அப்போது நம்ம ஹீரோட அக்கா சொல்கிறாங்க, அப்படிலாம் என்ன கூப்பிடாத, என்ன சிஸ்டர்னே நீ கூப்பிட, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோட அக்கா சொல்ல, சரி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வா நம்ம எல்லாம் ஒன்று சாப்பிடுன்ற மாதிரி ஹீரோனை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஹீரோ அப்போ தான் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். ஹீரோயின் வந்தோடனே ஹீரோனை பார்த்து வாங்கன்ற மாதிரி கூப்பிட, நம்ம ஹீரோனும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளே இவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து உட்காந்து நம்ம ஹீரோயின் சாப்பிட போகிறா. அப்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் தட்டில் இருக்க ஃபுட்டை பார்த்துட்டு, நீ இப்போ தானே பல்ல எடுத்திருக்க, அப்போது நீ இப்படிலாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஸ்பைஸியாக கோல்டாலாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, அப்போ ஹீரோட அக்காவும் ஓ என் தம்பிக்கிட்ட தான் நீ போயிட்டு பல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டியா, ஆனால் அவன் சொல்கிறதும் கரெக்டு தான், அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்ல, உனக்கும் தெரியும்ல அப்படின்னு நம்ம சொல்ல, ஹீரோயினுக்கா வேறு வழி தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோட அக்கா இருக்காங்களே, அவங்க வந்து ஹீரோட கான்டாக்டை நீ வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க, உனக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல்லு வலி வந்தா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோட அக்கா வந்து ஹீரோ பார்த்து, நீ வீட்டுக்கு போகும்போது அப்படியே வந்து ஜியாவும் ட்ராப் பண்ணிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனா இல்லை பரவாயில்ல நானே போய்க்கிறேன் உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவா இல்லை என்ன பிரச்சனை இதில் நானே ட்ராப் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் ஹீரோ காரில் போய் உட்காருவாளா. ஹீரோன் அவளோட அட்ரஸை சொல்லும் போது நம்ம ஹீரோவா நானும் அங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கே ஷாக்கு, என்ன பக்கத்தில் இருக்காரா, இவ்வளோ நாளாக எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வந்து ட்ராப் பண்ணிடுவாரா. நம்ம ஹீரோன் வீட்டில் அன்றைக்கி நைட்டு படுத்துட்டு இருக்கும் போது செம்மையாக வலிக்கும். இந்த பல்லு எடுத்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வரும். மெசேஜ் பண்ணுறாரு, எதுனா ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனும் ஆமாம் எனக்கு தூக்கமே வரல அப்படி வலிக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லும் போது திடீர்னு கொஞ்ச நேரத்துலேயே டோர் பெல் யாரோ அடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் போய் திறந்தா நம்ம ஹீரோ இந்த மெடிசனை போட்டுக்கோ உனக்கு அவ்வளோ பெயின் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மெடிசன் எடுத்து கொடுக்குறாரு. பக்கத்து வீடு தானே. அப்புறம் அவர் ஹீரோனை பார்த்தோன்னே சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப, என்னென்னா ஹீரோயின் வந்து நைட்டில் போடுற மாதிரி நைட்டு அரைகுறையாக போட்டு நின்றுட்டு இருப்பாளா. அப்போது நம்ம ஹீரோன் அட இப்படி நான்
நான் போட்டுட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக கதவு சாத்திட்டு உள்ளே போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த மருந்து போட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தூக்கமே வந்திருக்கும். மார்னிங் அவள் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோனோட அம்மா உள்ளே வருவாங்களா, நம்ம ஹீரோனை பார்த்து ஆமா நீ வந்து அந்த ஜியாங் கூட தான் நேற்று வந்தியான்னு, அவன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, என்கிட்ட அப்பப்போ நிறைய பேசியிருக்கிறான், நீ வந்து அவனை இன்னைக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோன் கிட்ட சொல்ல, ஹீரோயினா என்னம்மா சொல்கிறீங்க, சரி நான் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா நம்ம அம்மா கூட அவ்வளோ தெரிஞ்சிருக்காது அவனை பற்றி, எனக்கு சுத்தமாக தெரியலேன்னு நினச்சிட்டு அடுத்த நிமிஷம் ஹீரோட வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு இருக்கா. ஹீரோ வீட்டு கதவு தட்டுறா. நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனா ஹீரோ பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து டின்னருக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கீங்களா அதனால் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, நம்ம ஹீரோவா ஓ அப்படியா, கையில் பல்ப் இருக்குது அதை வேற நான் சேஞ்ச் பண்ணணும், நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ உள்ளே போவாரா. உள்ளே போயிட்டு பல்ப் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வெளியே வந்து ஊஞ்சல் மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோன் அதில் உட்காந்துட்டு ஜாலியாக ஆடிட்டு இருப்பா. ஹீரோ அதை பார்த்துட்டு ரசிப்பார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கடைக்கு போகிற மாதிரி பேசிகிட்டே போவாங்க. போயிட்டு அப்படியே நைட் டின்னருக்கு நம்ம ஹீரோன் வீட்டுக்கு போகிறத பிளானாக இருக்கும். 2 பேரும் நிறைய பேசிட்டு போவாங்க. நம்ம ஹீரோனா நீங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கீங்க ஆனால் எனக்கு தெரியவேலன்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து ஆனால் எனக்கு உன்னை பற்றி தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோன் நினைக்கிறா இவ்வளோ அழகான பையன் இருக்கிறது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வீட்டில் வந்து ஹீரோ உட்காந்து சாப்பிடும்போது நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஹீரோவை பார்த்து பேசுகிறாங்க. நம்ம ஹீரோனோட அப்பா யாருன்னா நம்ம ஹீரோவை ஹீரோனும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்களே, அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரே அவர் தான். அவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து என் பொண்ணு கொஞ்சம் நீ நல்லா பார்த்துக்குப்பா, நீ கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல, நம்ம ஹீரோனா அம்மா அப்பா எனக்கு ஏன் என்னை பார்த்துக்க தெரியாதா, ஏன் அவர்கிட்ட சொல்கிறீங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோவா இதில் என்ன இருக்குது விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவார் போல் ஃபுட்டெல்லாம் எடுத்து ஹீரோனுக்கு வந்து வச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனோட அம்மா அப்பா பார்த்துட்டு பாத்தியா இனிமேல் நம்ம பிஸியாக எங்கன்னா வெளியே போனால் கூட இங்கே ஜியாங் வந்து நம்ம பொண்ணை பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி தான் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். நெக்ஸ்ட் டே ஆகுதா, நம்ம ஹீரோனை வந்து ஹீரோவே இனிமேல் நான் ஒர்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு. அங்கே தானே போகிறாங்க, ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு தானே. அப்போது ஒரே காரில் போகும்போது இவங்க 2 பேரும் வெளியே இறங்கி வராங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்களே அவங்களாம் வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்படிலாம் ஜியாங் வந்து எந்த பொண்ணையும் காரில் கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது, எப்படி இந்த டாக்டர் ஜியாங் வந்து இப்படி மேடமை கூட்டிகிட்டு வராங்க, மேடம் ஜியாவை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி போகும்போது ஹீரோவை பார்த்து பேசுவாளா. நம்ம ஹீரோ வந்து சரி இந்த மெடிக்கல் ஸ்கூலுக்குலாம் நான் போகலான் இருக்கேன், என் கூட ஹெல்ப்புக்கு நீ வரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோனும் ஓ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி கொடுக்குறதா ஃபர்ஸ்ட் எய்டில் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே உன்னோட வாயில் அந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வாயை திறக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டு இருப்பாரா. அப்போ கரெக்டாங்க ஹீரோவோட அக்கா வந்துருவாங்க. வந்துட்டு டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ ஒன்னே அவர் பேசாமல் நிற்கும் போது ஹீரோயின் சொல்கிறா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் வந்து என்னோட வாயில் அதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவா ஆமாம் ஆமாம் அதுதான், அது மட்டும் இல்லை மெடிக்கல் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு சொல்லி தரணும்ல, அதுக்காக நான் ஜியா கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தேன், நாங்கள் 2 பேர் தான் போகிறோம் அப்படின்னு நம்மளாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு நம்ம ஹீரோட அக்காவோ ஓ அப்படியா நீங்கள் 2 பேர் தான் போய் சொல்லி தர போகிறீங்களா, பரவாயில்ல பரவாயில்ல நல்ல காம்பினேஷன் தான், நல்லா போய் சொல்லித்தாங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு பார்த்து ஓகே தானே கன்ஃபார்மாக வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து கேட்கும் போது ஹீரோனும் கண்டிப்பாக வரேன் நம்ம போகலாம் நீங்கள் போகும்போது கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பேசிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அன்றைக்கி வீட்டில் வந்து இருப்பாளா, நம்ம ஹீரோன் யோசிக்கிறா நம்மளே மெசேஜ் பண்ணி கேட்போமா நான் இப்போ வரலாமான்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வரும். என்ன பண்ணுவார்னா நீ என்னோட கேபின் கிட்ட வந்துரு நம்ம 2 பேரும் ஒன்றா போயிடலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ண, நம்ம ஹீரோனும் நானும் அதை உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன் எப்போ போகலான்ட்டு நீங்களே முன்னாடியே சொல்லிட்டீங்க ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவள் மெசேஜ் அனுப்பி விட்டுறா. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அவளும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுவா. அவளுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு கண்ணு. அவள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வலிஞ்சிட்டு இருப்பாளா, நீங்கள் வந்து பல்ல கொஞ்சம் செக் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவா அது நான் 2 நாள் தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவேன், இப்போ என்னோட ஒர்க் அது கிடையாது, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து இந்த வெண் பொண்ணை பார்த்து சொல்ல, அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ நாங்கள் வரா. அவள் வந்து பார்த்துட்டு ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ளே எதனா ஓடிட்டு இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. ஆல்ரெடி நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க, அதனால நம்ம ஹீரோன் அதை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோன் நிற்கிறத இந்த வெண் பொண்ணு பார்த்துடுறா. நம்ம ஹீரோவும் ஜியா வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வெண்ணுக்கு செம்ம காண்டாகுது நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே. உடனே வந்து நம்ம வெண்ணு என்ன பண்ணுறான்னா ஹீரோனை பார்த்து நீ என்ன ஒரு சின்ன பொசிஷனில் இருக்க டாக்டரு சும்மா சும்மா ஜியாங்க பார்க்கணுன்னு வந்துட்டு இருக்கியான்னு அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகிற வேலையை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது நம்ம ஹீரோ ஒன்னே கொஞ்சம் பார்த்து பேசுறியா வெண், உன் வேலையை கொஞ்சம்
பாருங்க நீங்கள் தேவையில்லாமல் இங்கே பேசிகிட்டு இருக்காதீங்க, இல்லைனா இங்கே உங்களுக்கு வேறு எதனா நடந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்ட அந்த வெண்ணுக்கும் அங்கே எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து நம்ம ஹீரோ போகலாமான்னு கேட்க நம்ம ஹீரோனும் போகலாம் டைம் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க 2 பேரும் அங்கே கிளம்புறாங்க. இந்த வெண்ணுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்குது அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறத பார்த்தா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காரில் தான் ஹீரோனும் போவா. அவளுக்கு அந்த சீட் பெட்டில் எடுத்து போடும்போது அது ஸ்டக்காக இருக்கும் போல் அவளால் சரியாக போடவே முடியல. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நீ எதுக்கு கஷ்டப்படுற, நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் க்ளூஸாக போயிட்டு ஜியா கிட்ட அந்த சீட் பெல்ட் போட போகும்போது 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. நர்வஸாக இருக்குது அவங்க 2 பேருக்குமே. அப்புறம் ஹீரோ உடனே போயிட்டு உட்காந்துக்கிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த காலேஜுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோன் சொல்ல நம்ம ஹீரோ அதை பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ ஹீரோயின் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா, நம்ம ஹீரோவும் பண்ணி காட்டுறாரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அது தெளிவாக புரியுது. ஏன்னா இவங்க 2 பேருமே கரெக்டாக அவங்க பண்ணி காட்டிட்டு இருக்காங்களே, ஒருத்தங்க சொல்ல ஒருத்தங்க பண்ணி காட்ட அது அவங்களுக்கு புரியுது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோன்னு பார்த்து நீங்கள் சொல்லி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுது, நீங்கள் 2 பேரும் எனக்கு அப்பெல்லாம் என்ன ஒரு கரெக்டான காம்பினேஷனோடு நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேரும் மாற்றி மாற்றி மூஞ்சை பார்த்துக்கிறாங்க. அப்போது ஹீரோயின் ஒன்று என்ன நினைக்கிறான்னா, இவருக்கெல்லாம் எப்படி என்ன பிடிக்கும், இவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு ஹீரோயின் சொல்லிடுறா, அதில் ஒன்றும் இல்லை அவர் என்னோட சீனியர் டாக்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோவும் அங்கே எதுவுமே பேசலை, அவர் பாட்டுக்கு சைலண்டாக அங்கேயே நின்றுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோனை பார்த்து அடுத்து எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சென்னுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவான். இவன் யாருன்னா நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவன் வந்தோடனே நம்ம ஹீரோனை பார்த்து என்ன செய்ய அவனை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சிரிச்சுட்டே பேசுவானா. நம்ம ஹீரோனுக்கு அவனை பார்த்தோன்னே கடுப்பாகுது, நீ எதுக்குடா என்கிட்ட பேசுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறா. என்னென்ன ஹீரோயின் அவனை லவ் பண்ணும்போது நம்ம ஹீரோன் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சென்னுன்றவன் அவன் அஃபேர் வச்சிருக்க பொண்ணு கூட. அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிறதுலாம் கேட்கும் போது ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வெளியே போகும்போது இந்த சென் அஃபேர் வச்சிருப்பாள். அந்த பொண்ணு பேர் ஜூ ஃபேமிலி சேர்ந்தவ, கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தான். அவள் நம்ம ஹீரோயின் கிட்ட காசு கொடுத்து இனிமேல் அவன் பக்கத்தில் வராத, அவன் எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி காசெல்லாம் தூக்கி போடுற அளவுக்கு காடை கொடுத்துருப்பா. ஹீரோயின் அதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டா. இப்போ ஹீரோயின் அதெல்லாம் சொல்ல அவனா அதெல்லாம் எதுக்கு இப்போ நீ ஞாபகப்படுத்துற அப்படின்னு நம்மளாம் சொல்ல நம்ம ஹீரோ ஒன்னே நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போறீங்களா, எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோனும் ஹீரோ சொல்றத பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த காலேஜோட பிரின்சிபல் வராரு. வந்துட்டு ஹீரோவை பார்த்து ஜியோங் நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லி கேட்டுட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ உடனே இந்த சென் பார்க்குறான். இன்னும் பிரின்சிபலுக்கு இவனை நல்லா தெரிஞ்சிருக்கு, இதே யூனிவர்சிட்டியில் தான் இவனும் படிச்சிருப்பானோன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் நம்ம ஹீரோனை பார்த்து ஜியா உன் அப்பா எப்படி ஹாஸ்பிட்டலில் நடத்திட்டு இருக்காரு, நீ காலேஜ் முடிச்சுட்டு போன அப்புறம் உங்கள் அப்பா நிறைய இந்த காலேஜுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருப்பாரு. பிரின்சிபல் நம்ம ஹீரோயின் கிட்ட அப்போ இவர் சொல்லிட்டு இருக்கத்த இந்த சென் கேட்குறான். இந்த சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் வெறும் சாதாரண ஒரு சின்ன பொசிஷனில் இருக்க டாக்டர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோனை லவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பான். அதான் ஜூ ஃபேமிலியில் இருக்க ஜூ பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோனோட அப்பா இவ்வளோ பெரிய டாக்டராக தெரிஞ்சோடனே அவனுக்கே ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை ஹீரோ சரிவா போல நமக்கு வேலை இருக்குன்ற மாதிரி அந்த சென் முன்னாடி ஹீரோனை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக காரில் போகும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு, அந்த சென்னை பற்றிலாம் கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா அவனை பற்றி கேட்குறீங்களா, அதெல்லாம் ஒரு வேஸ்ட் ரிலேஷன்ஷிப்பு, அவன் எனக்கு துரோகம் பண்ணுவேன், என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்ல நம்ம ஹீரோவா நீங்கள் லவ் பண்ணிட்டு இருப்பீங்களே அப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, நீங்கள் ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பா, அதாவது நல்ல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நம்ம ஹீரோனா நீங்கள் இது இத்தனை வாட்டி கேட்குறீங்க, அப்படி சொல்லிக்கிற மாதிரிலாம் அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த கதையை முடிச்சிடுறாளா. நம்ம ஹீரோவா இல்லை சும்மா தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கு அடுத்த நாள் வேற ஒரு காலேஜுக்கு, ஒரு நர்சிங் காலேஜ் மாதிரி இருக்குது, அந்த காலேஜுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ இந்த பல்லெல்லாம் செக் பண்ணுறாருல அதை அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனுக்கு செக் பண்ணி காட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கா ஐயோ அந்த இடத்துல போயிட்டு எப்படி க்ளீன் பண்ணுறேன்ட்டு ஏதோ பண்ணுறீங்களே எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஹீரோவோட இடுப்பையே பிடிச்சி முறுக்கி விட்டுற. எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ பார்த்து வழியில் தெரியாமல் பிடிச்சி கிள்ளிட்ட மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவா பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் ரொம்ப வேகமாக தான் பிடிச்சி கிள்ளிவிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோனா சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாளா. அப்போது ஹீரோனுக்கு ஃப்ரெண்டு மோமோ கிட்டேருந்து மெசேஜ் வந்துட்டுருக்கா. அதான் நர்ஸ் பொண்ணு அவகிட்டேருந்து மெசேஜ் வருது, இன்னைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீ கண்டிப்பாக வந்துதான் ஆகணும், உன் ஏஜ்லாம் சொல்லி நீ வரமாட்டேன்லாம் சொல்லக்கூடாது, இது செம்மையாக இருக்கும் இந்த பார்ட்டி, நீ வந்துதான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனும் அந்த பல்லு வழியிலையும் சரி ஃப்ரெண்டு கூப்பிட்றாளேன்னு சொல்லிட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு மோமோவும் போகும்போது அப்போ முன்னாடி ஒரு பையன் போவான். இவனும் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற பையன் தான், ஆனால் இவங்கள விட சின்ன பொசிஷனில் இருக்கவன். அவங்ககிட்ட போயிட்டு நர்ஸ் பொண்ணு இருக்கால அவனை பயமுடுத்தி விளையாடிட்டு இருக்க. அவனும் நீங்கள் இருக்கீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ 3 பேரும் ஒன்றா உட்காந்துக்கிறாங்க. ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா. அப்போது இந்த மோமோ செம்மையாக குடிப்பா. இன்னும் மேல் மாடல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்
வரேன் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாளா. போன இடத்துல இந்த சென் சும்மா இருக்காமா. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஏய் என்னை விட்டு நீ எதுக்கு போன, என்னை விட உனக்கு நல்ல ஒரு ஆள் கிடைச்சிட்டால இந்த ஜியாங்குன்ற டாக்டர் கிடைச்சதுனால போயிட்டியான்ற மாதிரி ஹீரோயின் மேலே பழிய போட. நம்புறேன்னா இது சொல்கிறதுக்கு உனக்கு கேவலமாக கிடையாது. ஏன் ரிலேஷன்ஷிப் பற்றி நீ பேசாத, நீ அந்த அஃபேரில் இந்த அளவு சூ கூட, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், நீ கேவலமாக என்கிட்ட பேசுறது விட்டு இங்கேருந்து தள்ளி போன்ற மாதிரி ஹீரோயின் மிரட்ட அவன் ஓவராக பேசிகிட்டு இருக்கான். என்னடி ஓவராக போயிட்டு இருக்க, நீ வந்து அவங்ககிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அங்கே போனேன், எனக்கு தெரியும்னுமா சொல்ல. நம்புறேன்னா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத, நீ பண்ண தப்ப நியாயப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் காலை மிதிச்சு விட. அப்போ அவன் நம்ம ஹீரோயின் அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ அங்கே கரெக்டாக வந்துட்டு அவனோட கையை பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை பிடிச்சி அவர் பக்கம் இழுத்து வச்சுக்கிறாரு. அப்போது நம்ம ஹீரோயினா நல்ல வேலை வந்தீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ ஒன்னே இவன்ட்டெல்லாம் நீ எதுக்கு பேசிகிட்டு இருக்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்னே அவரோட கோட்டை கழட்டி நம்ம ஹீரோயின் மேலே போட்டு விட்டுட்டு இந்த சென்னை மதிக்க கூட இல்லை அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கேருந்து போகும்போது இந்த கூட ஒருத்தர் எந்திருப்பான்ல அவன் ஒன்னே அதான் அந்த மோமோ கூட வந்திருப்பானே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு, அவன் வந்து என்னை யாருன்னா காப்பாற்றுங்க, மோமோ அக்கா என்னை விட மாட்டுறாங்க, அவங்க என்னை குடிக்க வச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்ல மோமோவா செம்மையாக குடிச்சிடுறா. ஹீரோயின் கிட்ட வந்து என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசுகிறா. இந்தா நீயும் குடின்ற மாதிரி ஜியா கிட்ட சொல்லிட்டு இருக்க. நம்ம ஜியாவா மோமோ என் கூட வான்னு சொல்லிட்டு மோமோக்கு கார் அரேஞ்ச் பண்ணி காரில் ஏற்றி விட்டு வீட்டுக்கு போனால் ஃபோன் பண்ணுன்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிட. அப்போ ஹீரோனோட பேக் வந்து மோமோ கையிலே மாட்டிக்குது. நம்ம ஹீரோன் அதை நோட் பண்ணவே இல்லை. காரும் போயிடுது. நம்ம என்ன ஹீரோவை பார்த்து நம்ம போகலாமா, இன்னைக்கு வேற கரெக்டான டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்ற மாதிரி தேங்க்யூலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஹீரோனுக்கு நம்ம ஹீரோ வந்து காரில் வச்சு கூட்டிகிட்டு போகும்போது மறுபடியும் ஹீரோனோட பல்ல செக் பண்ணி பார்க்குறாரு அந்த இடத்துல. இப்போ நம்ம மருந்து போட்டாகணும் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ஹீரோ நான் ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோனும் ஓகேன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது. ஐயோ என் பேக்கை நான் மோமோ கிட்டே கொடுத்துட்டேன்னு, அதில் தான் சாவி ஃபோனு எல்லாமே இருக்குது, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் வீட்டு சாவி இல்லைன்னா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்துட்டு காட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட என்னன்னு கூட கேட்காம அவர் அந்த இடத்த க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் உங்கள் ஃபோன் தரீங்களா, மோமோ கிட்ட என் பேக் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவா இந்த பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க நம்ம ஹீரோயின் கால் பண்ணி பார்க்குறா. இந்த மோமோ எடுக்கவே மாட்றா, அதான் செம்மையாக குடிச்சிருப்பாள், அதனால அவள் கால் எடுக்க மாட்றா, போனோன்னு தூங்கியிருப்பா போல இருக்கு. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னைக்கு தெருவில் தான் தூங்க போகிற போலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒன்னே முடிவு பண்ணிடுறாரு. அவர் ஒன்னே எந்திரிச்சு நம்ம ஹீரோனை பார்த்து நான் சொல்கிறது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் வீட்டில் வந்து இன்னொரு கெஸ்ட் ரூம் இருக்குது, அந்த ரூமில் நீங்கள் தங்கிக்கோங்க ஜியா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து சொல்ல நம்ம ஹீரோனா உங்களுக்கு பரவாயில்லையா, யாரும் இதை தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்ல நம்ம ஹீரோவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே தூங்குங்க, நாளைக்கு வந்து சாவி வாங்கினதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோன் இந்த ரூமில் போகும்போது வெக்கப்பட்டுட்டு சிரிக்கிறா. ஏன்னா அந்த ரூமில் போட்டிருக்க பெட்ஷீட்லாம் நம்ம ஹீரோனோட ஃபேவரட் கலராக இருக்குமோ, அதனால் ஹீரோன் மனசில் நினைக்கிறா ஒரு வேளை அவருக்கு நமக்கு பிடிச்சிருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் அப்படி நினச்ச உடனே உம்முன்னு ஆகிட்டு அது எப்படி பிடிக்கும், அவரோட ஹாலில் வந்து ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தேன், அப்போ அவர் கண்டிப்பாக ஆள் இருக்கும் தானே, என்னெல்லாம் அவருக்கு எப்படி பிடிக்கும்னு நினச்சிட்டு சோகமாக தூங்க போயிடுவா. அந்த பொண்ணோட ஃபோட்டோ கூட பின்னாடி மட்டும் தான் தெரியும், முன்னாடி ஃபேஸ் எதுவும் தெரிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோயின் காலைல தூங்கி எந்திரிக்கும் போது ஹீரோ வந்து வெளியே இருந்து உனக்கு ட்ரெஸ் வச்சிருக்கேன், நீ வந்து அதை எடுத்துக்கொன்ற மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுவாரா. நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தோன்னே அங்கே பேக் இருக்கும், அதை எடுத்து பார்க்குறா, புது ட்ரெஸ்ஸாக இருக்குது. நம்ம ஹீரோயினும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகிறாரு. இவர் ஏன்கிட்ட இவ்வளோ நல்லா நடந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெண்டு பேருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காரில் போயிட நம்ம ஹீரோயின் அந்த காஸ்டியூம் போட்டு உட்காந்துட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோவும் எல்லாம் உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோக்கு வேற கால் வருது, அதாவது இந்த மோமோ தான் கால் பண்ணியிருப்பா, ஹீரோனுக்கு ரொம்ப நேரம் கால் பண்ணியிருப்பா போல இருக்கு, நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணலையாமா, கொஞ்சம் நீங்கள் அவர்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ கிட்ட தானே நம்ம ஹீரோயின் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கா, அதனால சொல்லவும் நம்ம ஹீரோயின் இது கேட்டோன்னே ஒரு அர்ஜென்ட்டான எதனா பேஷண்ட் வந்திருப்பாங்க, அர்ஜென்ட்டாக நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கிளம்பி வந்துடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் போயிட்டு அந்த பேஷண்ட் கிட்ட எல்லாத்தையும் செக்அப்லாம் பண்ணிட்டு மெடிசன்லாம் கொடுத்து நம்ம ஹீரோயின் அனுப்பி விட்டதுக்கப்புறமா ஹீரோனுக்கு வந்து இப்போ ஒர்க் முடிச்சிடும்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து மோமோ கூடயும் மோமோவோட ஆள் ஒருத்தர் இருப்பான், அவளோட லவ்வரு, அவன் பேர் இல்லி, இவங்க எல்லாம் வந்து நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய கிரேப்ஸ் மாதிரி இருக்குது, அதை எடுத்து கடிப்பாளா. அந்த இடத்துல அது பட்டோன்னே ஐயோ அம்மா வலிக்குதுன்னு துடிக்கிறா. இதை பார்த்தோன்னே ஐயோ எமர்ஜென்சி, உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நைட் ஆயிடுச்சு, யார் அட்டன் பண்ணுவான்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு இருக்கா. இப்போ யார் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வருவா, அதுவும் இந்த லேட் நைட்லலாம் ஜியாங் வருவாரா என்னன்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு சோகமாக படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கே ஷாக்காக இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ காட்டுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வாய் திறக்க அப்போ அவங்க கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கிரேப்ஸ்லாம் அங்கே ஏதோ மாட்டிருக்கும் போல இருக்கு, அதுதான் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. பார்த்து சாப்பிடுங்க இனிமே அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த வெண் பொண்ணு அங்கே வருவா. வந்துட்டு நம்ம டாக்டர் ஜியாங்குன்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வருவாளா. அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த வெண்ணை பார்த்து கேட்க இந்த வெண் நம்ம ஹீரோன்னு பார்த்துட்டு என்னடி இந்த நைட்டில் கூட உனக்கு பல்லு வலி வருதா, இங்கே வந்து படுத்துட்டு இருக்க, நீ
ஜியாங்க கரெக்ட் பண்ணணும் தானே பார்க்குற? எனக்கு நல்லா தெரியும், என்னோட பிரதரின்லா வந்து உன்னை இதனால தான் கழட்டி விட்டுருப்பாரு போல இருக்கு, இப்படி நீ கேவலமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோனுக்கே தெரியுது, ஓ அப்போ உன்னோட சிஸ்டர் தான் என்னோட எக்ஸை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காளா இப்போ அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்குறா. இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோன் நினைக்க, அப்போ ஹீரோன் வந்து அவளை எதிர்த்து பேசும்போது இந்த வெண் பொண்ணு என்னடி நீ ஓவரா பேசிட்டு போற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து எதிர்த்து பேச, நம்ம ஹீரோனா அப்படிதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ இந்த வெண் ஒன்னே நீ எதுக்கு இப்போ ஜியாங் கூட சுத்துற அப்படின்ற மாதிரி கேட்பாளா. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ கூட தானே ஹீரோன் இருக்கா. அப்படி கேட்கும் போது நம்ம ஹீரோனா அப்படி தாண்டி இருப்பேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போ, உன் அக்கா மாதிரி தான் நீயும் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிக்க, நம்ம ஹீரோவா இதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃபோர்ஹெட்லேயே அங்கே கிஸ் பண்ணி விட்டுருவாரு. அப்போ இதை வெண் பார்த்துட்டு, என்னோட பிரதர் இன் லாவையும் இப்போ நீ கரெக்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்ட, இப்போ என்னோட ஆளை கரெக்ட் பண்ணுறியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே அங்கேருந்து போக, நான் வேறு இன்னொரு பக்கம் ஏன் என்ன கிஸ் பண்ணிங்க, நான் அவளை வெறுப்பேற்றுறதுக்காக அப்படி நடித்தேன், அதுக்காக இப்படி முத்தமாக கொடுப்பீங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவா நினைக்கிறாரு, ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஹீரோன் ஒன்னே நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவசரப்பட்டுட்டனோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஜியாங் நினச்சிட்டு இருக்காரு. ஏதோ வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி தலையில் கை வச்சுட்டு சோகமாக அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாரா. இப்போ ரொம்ப நேரமாக அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் ஹீரோட அக்காங்க வருவாங்க. வந்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க, அவளுக்கு ஏன்டா கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோ கிடச்சிருக்கும் போல ஹீரோட அக்காவுக்கு. அப்போ ஹீரோவும், நான் என்ன பண்ணுறது, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவசரத்தில் அப்படி பண்ணிட்டேன், ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அவள் அப்படி தான் போயிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சோகமாக அவங்க அக்கா கிட்ட எல்லாம் சொல்லும் போது அவங்க அக்கா சொல்கிறாங்க, ஓ உனக்கு ஜியாவை பிடிச்சிருக்கா, அப்போ நீ பிரேவாக இருடா, தைரியமாக நீ சொல்லு, நீ ட்ரை பண்ணிகிட்டே இரு, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி அக்கா வந்து தம்பிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் மோமோ வந்து ஹீரோனுக்கு கால் பண்ணி பேசும்போது நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ மோமோவும், என்ன ஜியாங் டாக்டர் உனக்கு கிஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனும், ஆமாண்டி கிஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், அவர் வந்து என்னை லவ்வே பண்ண கிடையாது, ப்ரப்போஸ் பண்ணாமலே கிஸ் பண்ணுறாரு, அவருக்கு என்னமோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஹீரோன் நினச்சிட்டு இருக்கா, இந்த வலையிலலாம் நான் சிக்க மாட்டேன், உங்களுக்கு கண்டிப்பாக கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, நான் அந்த ஃபோட்டோ பார்த்தேன்ற மாதிரி நம்ம ஹீரோன் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலெல்லாம் நம்ம ஹீரோன் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கா. என்னென்னு பார்த்தா ஒரு ஆப்ரேஷனாக பண்ணி முடிச்சுட்டு வரும்போது நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாள், நர்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து இந்த வெண் பொண்ணு வரா, நான் இந்த மாதிரி ஜியா கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷீட்டை நீட்டுறா, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்ட்டு. அப்போ நர்ஸும் சரி ஓகேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனும், வாங்க நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரியாதையாக தான் அந்த பெண்ணை கூப்பிடுவா. மோமோவோ சரி நான் போகிறேன் இங்கேருந்து அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்ப. அப்போ ஹீரோன் வந்து உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து செக்கப்பை வந்து வெண்கிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வெண்ணா எடுத்தோடனே நம்ம ஹீரோனை மிரட்ட ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து ஜியாங் கூட இனிமேல் க்ளோஸாக இருக்கக்கூடாது, ஒழுங்காக அவன் வேலையை பார்த்துட்டு போன்னு மிரட்ட ஹீரோனா அதை கண்டுக்கிறதே இல்லை, உன் உடம்புக்குலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த வெண்ணுக்கு வந்து இது ரொம்ப கடுப்பாகுது, நான் உன்ட்டு என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ எனக்கு கண்டுக்கவே மாட்டேற, உனக்கு அறிவில்லையான்ற மாதிரிலாம் திட்டும் போது அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துடுவாரா. வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட வேலையை போய் பார்க்க வேண்டானே, எப்போ பார்த்தாலும் நீ இவகிட்டே வந்து எதுனா கத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை திட்டி விட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அங்கேயே சோகமாக உட்காந்துட்டு இருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து, என்னாச்சு நீ வந்து ஃப்ரீயாக இருக்கியா, உன்ட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோன் கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நேற்று வரை கிஸ் பண்ணியிருப்பாள், ஹீரோன் கோச்சிட்டு போயிருப்பாள், அதனால தான் அவள் எதனா நினச்சிக்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோ பேச ட்ரை பண்ணும்போது திடீர்னு வந்து ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அலாம்லாம் அடிக்குது, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா வெளியே வந்து ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனை வந்து கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோனும் என்னாச்சுன்னு தெரியலையே, நான் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அங்கே வந்து வேகமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோவும் ஹீரோனும் இது என்ன கேஸுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஆக்சிடென்ட் கேஸு, போலீஸ்க்குலாம் ஏதோ இன்ஃபார்ம் பண்ணல, எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அப்படி இப்படின்னு எதோ பேசுவாங்க. நம்ம ஹீரோனா அதுக்குள்ளே எல்லாரையும் பார்த்துட்டு, இல்லை நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் போகிறேன், இதுக்கு மேலே வர பிரச்சனையை அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லும் போது அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம், உனக்கு அவ்வளோ திறமை இல்லையம்மா, நீ ஸ்மால் டாக்டர் தானே, எந்த நம்மளோட ஹாஸ்பிட்டல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் டாக்டர் ஜியாக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சப்போஸ் எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நானே வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் இப்போ உடனே வந்து அவருக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இப்போ வந்து ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் எல்லாம் எங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க போயிடுவாங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆயிருமா, ஹீரோயின் டயர்டாக உட்காந்துட்டு இருக்கா, ஹீரோவும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட என்ன பேசணுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அடுத்த ஒருத்தங்களை ட்ரீட்மெண்ட் பார்க்க போறா, நைட் ஷிஃப்ட் போல இருக்கு. அவள் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோனோட அப்பா அங்கே வராங்க. வந்துட்டு என்னதியா பண்ணிட்டு இருக்க, நீ வந்து இன்னைக்கு நைட் என்னை மீட் பண்ணணும், நீ வீட்டுக்கு போகக்கூடாது, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. நம்ம ஹீரோனுக்கா என்னடா இவர் இப்படி திட்டிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சோகமாக இருக்கு. அதுக்கப்புறமா அவள் போயிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வருவார். ஹீரோயினா ரொம்ப தலைவலிக்குன்னு சொல்லிட்டு படுத்திருப்பா, ஏன்னா ரொம்ப நேரம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாள் நிறைய பேஷண்ட்டுக்கு, அதனால அங்கே படுத்திருப்பாளா. அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே உள்ளே வருவார். ஏன்னா உள்ளே வர ரொம்ப சில்னஸாக இருக்கும். அவர் வந்து நம்ம ஹீரோனோட கோட்டை எடுத்து நம்ம ஹீரோயின் மேலே
நல்லா போய்த்தி விடுவார். நம்ம ஹீரோனா தூங்கிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோ என்ன நினச்சாரு தெரியல, மறுபடியும் ஹீரோனுக்கு வந்து அங்கேயே கிஸ் பண்ணி விட்டுருவாரு. அப்போ ஜன்னல் வேற ரொம்ப திறந்துருக்குமா, கிஸ் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு ரொம்ப குளிர போகுதுன்ற மாதிரி நான் அந்த ஜன்னல்லாம் போயிட்டு அவர் க்ளோஸ் பண்ணுவாரா. அப்போ தான் நம்ம ஹீரோனு காட்டுறாங்க, அவள் தூங்கி இருக்கவே மாட்டா. ஹீரோ கிஸ் பண்ணும் போதெல்லாம் முழிச்சிட்டு தான் இருந்திருப்பா. முழிச்சு பார்த்துட்டு ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ திரும்பி வந்தோடனே மறுபடியும் தூங்குற மாதிரி நடிப்பாளா. கொஞ்ச நேரத்தில் அவளையும் தூங்குற மாதிரி தூங்கிடுறா, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ எதுவும் பெருசாக கண்டுக்காத டைமில் நம்ம ஹீரோவும் பக்கத்தில் தூங்கிடுவார். கொஞ்ச நேரத்தில் ஒரு நர்ஸ் வந்துட்டு சார் மேடம் உங்களை வந்து டீன் கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் எதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி நினச்சி போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா வெளியே இருக்கும்போது, நீங்கள் எதையும் வந்து தேவையில்லாமல் வாய் விடாதீங்க, நானே இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், எங்கள் அப்பாவை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் எந்த பிரச்சனையும் தலையிடாதீங்க சரியா, இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனையாக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கேட்க மாட்டாரு. நானும் உள்ளே வந்து எல்லாம் பேசுவேன்னு சொல்லுவார். உள்ளே போயிட்டு இவங்க 2 பேரும் பேசும்போது நம்ம ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோன் கிட்ட கேட்குறாங்க, ஜியா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, ஹாஸ்பிட்டல் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டியா, நீ பாட்டுக்கு அவ்வளோ சீரியஸானதெல்லாம் நீ எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவியா அப்படின்னு நம்ம சொல்ல, அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு நானும் இதை பண்ணேன் சார், ஏன் மேலேயும் தான் தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல, ஆனால் இப்போ அவங்க நல்லா இருக்காங்கல்ல அது போதில்லை நமக்குன்னு சொல்லும் போது ஹீரோனோட அப்பா வந்து என்ன இருந்தாலும் சரி இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து வெளியே வந்தோடனே நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வாயை விட்டுட்டு இருக்கீங்க, இப்போ பாருங்க அவர் உள்ள கடைசியாக என்ன சொன்னாருன்ட்டு, உங்கள் 3 மந்தோட போனஸ் கட் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க, போனஸை வந்து கட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பா போல. அப்போ நம்ம ஹீரோவா பரவாயில்ல அதில் இருந்துட்டு போது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மோமோவும் அங்கே லீவ் வந்திருப்பாங்க, நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறோம் 2 பேரும் எங்கள் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயினும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வருவாரா, ஹீரோ வந்தோடனே எங்கே போகிறீங்க இங்கே வந்து உட்காருங்க ஜியோங்கன்னு சொல்லிட்டு மோமோ வந்து ஜியோங்க பிடிச்சி நம்ம ஹீரோயின் ஜியா பக்கத்தில் உட்கார வைக்க இவங்க 2 பேரும் இப்போ க்ளோஸாக உட்காந்துட்டு இருப்பாங்க, கையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கும். நம்ம ஹீரோனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது மோமோ வந்து ட்ரூத் ஆர் டேர் விளாட்லான்னு சொல்லிட்டு இருக்க லீவ் வந்து அந்த பாட்டிலை சுற்றி விடுவான், அது நம்ம ஹீரோ பக்கம் வந்திருக்கும். அப்படி வந்தோடனே ஹீரோ கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, ஹீரோகிட்ட என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா உங்களுக்கு யாருன்னா இங்கே பிடிச்சவங்க இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோனா என்ன சொல்லுவார் அவர் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ வந்து எதுவுமே யோசிக்காமல் டக்குன்னு ஆமாம் எனக்கு பிடிச்சவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட, அப்போ உடனே மோமோ வந்து அது யார் அப்படின்ற மாதிரி 2வது கொஸ்டின் கேட்கும்போது ஹீரோ உடனே நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் தானே ஒரு டைம் கேட்கணும், எப்படி 2 கொஸ்டின் கேட்பீங்கன்ற மாதிரி சொல்லிட, அப்போ உடனே வந்து லீவ் வந்து மறுபடியும் பாட்டிலை சுற்றி விடும்போது திரும்பவும் நம்ம ஹீரோ பக்கத்துலேயே அது வந்து நிற்கும். இப்போ வந்து நின்னோடனே மறுபடியும் லீவ் வந்து சரி அந்த கொஸ்டினுக்கு இப்போ ஆன்சர் சொல்லுங்கள் ஜியோங் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து இல்லை இதுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ண விரும்பலை நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டேரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அங்கே குடிச்சிருவாரு. நம்ம ஹீரோனா எப்படி உண்மையாக சொல்லுவீங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முறைக்கும் போது அப்போ ஹீரோ ஒன்னே நம்ம ஹீரோயின் மேலே சாஞ்சு விழுவாரா, அந்த ஒரு கிளாஸ்க்கே வந்து ஆள் மட்டை. அப்போ உடனே லீவ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரோட வீட்டு பக்கத்தில் தானே இருக்கீங்க ஜியா, நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போயிடுங்கன்ற மாதிரி சொல்ல மோமாவும் ஆமாம் ஜியா அதான் கரெக்ட் நீ கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கும் வேறு வழியே இல்லாமல் வாங்க போகலான்ற மாதிரி நம்ம ஹீரோ ஜியோங்க எப்படியோ தோல் மேலே ஏதோ ஒரு பேலன்ஸில் வந்து சாய்ச்சி வச்சுக்கிட்டு ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போவா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது டோர் பாஸ்வேர்டு சொல்லுங்கன்னு கேட்டால் ஹீரோ வந்து ஹீரோனோட பர்த்டே டேட்டு சொல்ல ஹீரோனா என்ன ஒரு பாஸ்வேர்டாக என் பர்த்டே டேட்டு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது, ஆனால் நம்ம பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோ உட்கார வைக்க நம்ம ஹீரோனா நான் போயிட்டு உங்களுக்கு ஹாட் வாட்டர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்து போக பார்க்கும்போது ஹீரோ ஒன்று ஹீரோயின் கை பிடிச்சி இழுக்கிறாரு, இழுத்து வேணாம் நீ என்னை விட்டுட்டு போகாத என் கூடவே இரு அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனா சரி உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் என் கையை விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதாண்ட டைம்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அவங்கள உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால ஹீரோ வந்து அவள் தான் எனக்கு உலகமே, அவள் தான் எனக்கு எல்லாமே, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட ஹீரோயின் கத்துறா, டேய் அப்புறம் ஏன்டா ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா எதுக்குடா ஏன் பின்னாடி வர அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுட்டு இனிமேல் என் பின்னாடி வந்த அவளை தான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் திட்டி விட்டுட்டு நான் போகிறேன் போட அப்படின்ற மாதிரி ஹீரோன் அங்கேருந்து போயிடுவாளா. ஹீரோவா எதுக்கு நீ என்னை திட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கே தூங்கிடுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, ஹீரோ வந்து தலைவலியோடு எந்திரிக்கிறாரா. எந்திரிச்சோன்னே அவருக்கு நேற்று நடந்ததுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஏன்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து அவர் சொன்னதை நினச்சி தப்பாக எடுத்துக்கிட்டு போனது, அதாவது ஹீரோயின் வந்து இவருக்கு வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் போல அப்படின்னு நினச்சி திட்டிட்டு போனது அதெல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் இருக்குது. உடனே அவளை போய் சமாதானப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேச போனால் நம்ம ஹீரோயின் வந்து மற்ற
டாக்டர்ஸ் கிட்டலாம் நல்லா சிரிச்சு பேசி அவங்க கிட்ட பாய்லாம் சொல்லிட்டு வருவா. ஆனால் ஹீரோ வந்து உங்கள்கிட்ட எதுனா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து போயிடுவாளா. ஹீரோ வந்து விடுற மாதிரி இல்லை, அவள் வந்து கோச்சுக்கிட்டு தான் இருக்கா, அவளை சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட போக ஹீரோயின் வந்து எதுக்கு என்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ திடீர்னு அங்கே வந்து எர்த் குவேக் வருமா. அப்போ 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி பேஷண்ட்டை பார்க்கணுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஹீரோயின் மேலே வந்து ஏதோ ஒரு பாட் மாதிரி இருக்குது, அது விழப்போகும். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோனை காப்பாற்றுறதுக்காக ஹீரோனை பிடிச்சி இழுத்து வைக்கும்போது அந்த பாட் வந்து அவர் முதுகுலே விழும்போது அந்த பாட்டு உடஞ்சி ஹீரோ முதுகுலலாம் லைட்டாக குத்திக்கும். நம்ம ஹீரோனா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ வந்து உனக்கு எதுவும் ஆகலை அதுவே எனக்கு போதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு நர்ஸ் வர வந்துட்டு சீக்கிரம் செய்யா இங்கே வாங்க, பேஷண்ட்லாம் ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை கூப்பிட நம்ம ஹீரோ பார்த்து உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவா முதல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து இல்லை நீ முதல்ல பேஷண்ட்டை பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோனும் அங்கேருந்து கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவே இப்போ அட்மிட் தான் இருப்பார், முதுகில் லைட்டாக அடிபட்டிருக்கும். அப்போ அவர் வந்து மற்ற பேஷண்ட் எல்லாம் வேறு யாராவது பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்க, என்னால் இப்போ வந்து பார்க்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோட அக்கா லீலா அங்கே தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோன் வந்து கையில் சாப்பாடோட அங்கே வந்திருப்பா, ஏன்னா ஹீரோனுக்காக தானே ஹீரோ வந்து இப்படி அடிபட்டு கிடக்குறாரு. அப்போது ஹீரோனோட அக்காவும் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, அவன் ஒன்று தானே காப்பாற்றினா, வேற யாருக்காகவும் ஒன்று இப்படி அடிபட்டு கிடக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீரோவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. இங்கே பாருங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இத்தனைக்கும் வேற ஒரு ஃபோட்டோ பொண்ணோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியுது, எதுக்கு எனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்றதுக்காக தான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லும்போது ஹீரோ டக்குன்னு நீ தாண்டி அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. இவங்களாம் ஒரே யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தானே. ட்ரெக்கிங் போகும்போது ஹீரோக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கும். அந்த டைமில் நீங்கள் யார் இப்படி அடிபட்டு கிடக்குறீங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து அந்த டைமில் ஹெல்ப் பண்ணி அந்த கட்டெல்லாம் போட்டு நம்ம ஹீரோக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பா. அங்கேருந்து ஹீரோவை கரெக்டாக கூட்டிகிட்டு வந்திருப்பா. அப்போதுலேருந்தே நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே லவ், அதெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவில் நீ கிளியராக தெரிஞ்சிருக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து உன்னை கிளியராக எடுக்க முடியல, இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் அந்த ஃபோட்டோவை அப்படி நான் வச்சுருக்கேன், எனக்கு உன்னை தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோனா ஐயோ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்போ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதே நான் தானான்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு நினச்சிட்டு உடனே அவள் உட்காந்துக்கிட்டு சரி ஓகே அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு ரொம்ப வலிக்கும்ல, கொஞ்சம் சாப்பிடுங்க, எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்களேன்ற மாதிரி அவள் எடுத்துகிட்டு வந்து கஞ்சை எடுத்து நம்ம ஹீரோக்கு ஊட்டி விட போவா. நம்ம ஹீரோவும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீ வந்து எதுவும் உன்னோட முடிவை இப்போயெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், நான் வந்து சொல்லிட்டேன் உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு, ஆனால் நீ எனக்கு அவசரப்பட்டுலாம் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் ஊட்டி விடுறத சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அங்கே வெளியே இருந்து ஹீரோட அக்கா லீலா பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து மருந்தெல்லாம் அவள் தான் போட்டி விடுவா, நம்ம ஹீரோக்கு சரியாகிற வரைக்கும் அவள் தான் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட ஒர்க்கையும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாள். ரொம்ப நைட்டாக இருக்கும். நம்ம ஹீரோ கால் பண்ணி நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு முதல்ல கோவமாக இருந்திருக்கும், அதனால 2 நாள் ஹீரோ கூட போயிருக்க மாட்டா. இப்போ வந்து ஹீரோ கூட நான் வரேன்ற மாதிரி சொல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு நர்ஸ் வர வந்துட்டு ஜியா டாக்டர் அங்கே வந்து ஒரு பேஷண்ட் வந்து அர்ஜென்ட்டாக வந்து அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களை நீங்கள் உடனே செக்அப் பண்ணணும், ரொம்ப சீரியஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோன் இது கேட்டுட்டு ஹீரோ கிட்ட இங்கே ஒரு பேஷண்ட் முடியாமல் இருக்காங்களா நான் போகணும்னு சொல்லும் போது அந்த டிசீஸை கேட்டோன்னே நம்ம ஹீரோ உடனே நானும் வரேன்னு சொல்கிறாரு. அந்த பையனுக்கு ஏதோ கழுத்தில் ஆயிருக்கு, அதனால அந்த பையன் வந்து மயக்க கிடக்குறான், அவனுக்கு ஒன்றுமே பேச்சு வரல, ஒன்றுமே வரல. ஹீரோன் அதெல்லாம் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும் போது அப்போ அங்கே இன்னொரு டாக்டர் வந்துட்டு ஜியா டாக்டர் உங்களுக்கு வந்து அவ்வளோ திறமை கிடையாது, நீங்கள் இதை பண்ணுவீங்களா என்ன அப்படின்ற மாதிரி டாக்டர் ஜியாவை பற்றி கேட்கும் போது அப்போ ஹீரோ அங்கே கரெக்டாக வந்திருப்பார்ல, அவர் வந்து நீங்கள் எதுக்கு அப்படி சொல்கிறீங்க, அவளால் பண்ண முடியும், டாக்டர் ஜியாவால் இது பண்ண முடியும், நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ஒரு பக்கம் கால் அப்பா கிட்டேருந்து என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி பெரிய ஆப்ரேஷன்லாம் நீ பண்ண மாட்டில்ல, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோனா அப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. அப்போது உள்ளே போனவ தான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வெளியே வருவாங்க. அந்த பையனோட அப்பாலாம் ஹீரோக்கிட்டையும் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் பையன் கொஞ்சம் நேரத்தில் மயக்கத்துலேருந்து வெளியே வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்க. பையனுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனை பார்க்க ஹீரோனோட அம்மா வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணுறேன், என் பொண்ணு நல்லா டெவலப் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோனை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. அப்பா தான் வந்து ஹீரோயின் மேலே வந்து அவ்வளோ டவுட்டு, மற்றபடி அம்மாலாம் ஃபுல் சப்போர்ட் தான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு சொல்ல ஹீரோவும் ஆமாம் நீ போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுவார். என்னென்னு பார்த்தா அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை ஏதோ ஒரு ஹைட்டான பிளேஸில் எஜ்ஜில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு இந்த பிளேஸ்க்கு ஒன்று கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஃபர்ஸ்ட் டைம் டேட் வந்தாங்க அப்படின்னு நம்மளாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நம்ம என்னன்னும் ஆமாம் உங்கள் அம்மா அப்பா பற்றிலாம் நீங்கள் என்கிட்ட சொன்னதே இல்லையே, அவங்களாம் எப்படி இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கும்போது அப்போ ஹீரோ வந்து அவரோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை சொல்கிறாரு. என்னென்னா நான் சாதாரண ஜியாங் கிடையாது, ஜியாங் குரூப்போட பிரசிடென்ட்
கிளையண்ட்டே நான் தான். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை டாக்டரா, அதனால நான் இதையும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோனுக்கே ஷாக்கு. என்ன ஜியோங் குரூப்போட ஓனரா, உங்கள் அப்பாவும் அவ்வளோ பெரிய ஆளா, இது என்ன முன்னாடி நீங்கள் சொல்லுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவா அதெல்லாம் விட்டு தள்ளு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒன்று ஹீரோனை பார்த்து அவர் இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து கிஸ் பண்ண வர ஹீரோனுக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனால 2 பேருமே அந்த இடத்துல கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க விருப்பமா, ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோன் ஒன்று இதில் என்ன சந்தேகம், நான் கண்டிப்பாக இருப்பேன்னு சொல்கிறா. அப்போ 2 பேரும் இங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஒன்று சொல்லுவா, நம்ம இப்பயே நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கிட்டே சொல்ல வேணாமே, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க நம்ம ஹீரோவா அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம் வா, இப்போ போகலாம் வா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப ஈவினிங் டைம் ஆயிருமா, நம்ம ஹீரோ அவரோட கோட்டை கழட்டி நம்ம ஹீரோனுக்கு போட்டு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலில் மோமோ வந்து நம்ம ஹீரோனை பார்த்து கேட்குறா, ஜியா என்ன ஜியாங் கூட வந்து ஒன்னாயிட்டியா என்ன அப்படின்னு நம்ம சொல்லி கேட்க நம்ம ஹீரோனா என்ன இப்படி கேட்குறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை, நீ ஏன் வேலையை விட்டுட்டு வேலை டைமில் இப்படிலாம் நீ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காளா. பின்னாடி ஹீரோ வந்து நிற்பார் கேஷுவலாக நிற்கிற மாதிரி, அவரும் நின்றுக்கிட்டு அவர் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோனும் அங்கேயே போவாளா. அப்போ இதை பார்த்த மோமோ வந்து இவ இப்படி சொல்கிறா, ஆனால் 2 பேரும் என்ன ஒரே டைரெக்ஷன்லேயே போகிறாங்க, எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்கே அப்படின்ற மாதிரி மோமோ பார்த்துட்டு இருக்க. என்னென்னு பார்த்தா ஸ்டெப்ஸு கீழே இறங்கி போகும்போது ஹீரோ ஒன்று ஹீரோயின் பிடிச்சி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண. அப்போ ஹீரோனும் என்ன பண்ணுறீங்க ஆனால் பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக அங்கே கரண்ட் போனோடனே ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணிவிடுவா. ஹீரோக்கு அவள் கிஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோவா நான் வந்து சும்மா நேத்தியில் தான் கிஸ் பண்ணேன், நீ என்னை சும்மா விட மாட்ட போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்று ஹீரோயின் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணும்போது அப்போ திடீர்னு யாரோ வந்து லைட் அடிக்கிறாங்க. யாருன்னா மோமோ தான். என்ன ஜியா பண்ணிட்டு இருக்க, நீ சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு நம்ம சொல்ல ஜியா ஒன்னே நீ எதுக்கு மோமோ இங்கே வந்து அப்படின்னு நம்ம சொல்லி கேட்க லீவ் வர அங்கே தான் நின்றுட்டு இருப்பான். லீவ் ஒன்னே மோமோ இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்கக்கூடாது, நின்ன ஆபத்து, அது அவங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி பேசிட்டு வா மோமோ போலான்ற மாதிரி கையை பிடிச்சிட்டு மோமோ இழுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு பார்த்து சரி விடு, அதான் தெரிய வேண்டியது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு முன்னாடி, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனும் இருந்தாலும் நான் கொஞ்சம் மெதுவாக சொல்லலாம்னு நினச்சேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ ஒன்னே அதெல்லாம் விடு, நாளைக்கு என்னோட அம்மா அப்பாவை பார்க்க நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோனும் அப்படியா சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அப்பா இன்னும் அங்கே இல்லை. ஹீரோட அக்காவும் அங்கே தான் இருப்பாங்க. ஹீரோனை பார்த்தோன்னே ஈஸியாக வந்திருக்கேன்ற மாதிரி நல்லா பேசி ஹீரோனை வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோனை போயிட்டு அங்கே உட்கார வச்சுட்டு ஹீரோ வந்து நம்ம அவங்க அம்மா கிட்ட வந்து ஹீரோனை பற்றி சொல்ல அவங்க அம்மா ஒன்னே ஓ இவ தான் வந்து நீ சொன்ன பொண்ணா, சரி உன்னோட அப்பா வந்து இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வரல, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா ஹீரோட அம்மா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து என்னம்மா சாதாரண பொசிஷன் டாக்டரில் தானே இருக்க, நீ வந்து என் பையனுக்கு தகுதியான நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி எடுத்தோன்னே அந்த கேள்வி கேட்க இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவோட அக்காக்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, அம்மா ஏன்டா அப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் கை பிடிச்சி நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயின் கையை பிடிப்பாரா. அப்போ ஹீரோயின் வந்து தைரியமாக அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, நான் இப்போ வேணா இந்த மாதிரி சாதாரண டாக்டர் பொசிஷனில் இருக்கலாம், ஆனால் என்னோட திறமையை இப்போ நான் நல்லா வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா பெரிய ஆளாவேன், உங்கள் பையனுக்கு தகுதியானவளாவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ இதை கேட்ட ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோ பார்த்து என்ன ஜியாங் இதான் உன் முடிவு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ ஒன்னே அம்மா நீங்கள் அவளை பார்த்து அப்படி கேட்டதே தப்பு, இதில் வர என்கிட்ட இதுவரை கேட்குறீங்களா, கண்டிப்பாக அவளை கல்யாணம் பண்ணா நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், அவள் தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து போகிறோன்ற மாதிரி ஹீரோனை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுவார். ஹீரோன் கிட்ட சொல்கிறாரு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, இனிமேல் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் சரியா, யாரும் அப்படி பேச விட மாட்டேன்னு சொல்ல நம்ம என்னன்னா எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து உங்களை அவ்வளோ நம்புகிறேன், என்ன நீங்கள் யாருமே என்னை ஹர்ட் பண்ண விட மாட்டீங்க, நான் உங்களை அவ்வளோ நம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி அங்கேயே கிஸ் பண்ண நம்புறவும் சரி ரொம்ப நைட் ஆகிடுச்சு வா உன்னை வீட்டில் போய் விடுறேன் தூங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிடுவார் அங்கேருந்து. அதுக்கப்புறம் இந்த சென்னு தான் காட்டுறாங்க. இந்த சென்னுக்கு தெரிஞ்சிச்சு ஜூ ஃபேமிலியோட நம்ம ஹீரோயின் ஃபேமிலி ரொம்ப வசதின்ட்டு, அதனால நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து இந்த ஜியோங்கை பிரிக்கிறதுக்காக இந்த ஜியோங் கம்பெனியில் ஏதோ வந்து ஒரு கேவலமான வேலையை பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு இந்த ஜூ கிட்டேயே ஹெல்ப் கேட்குறான், இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, என்னோட எதிரியை வந்து நான் அழிக்கணும், அந்த ஜியோங் கம்பெனியை அழிச்சாதான் உங்களோட ஜூ ஃபேமிலியோட கம்பெனி டெவலப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு ஏமாந்து போயிட்டு நீ என்ன சப்போர்ட் கேட்டாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. நம்ம ஹீரோட கம்பெனியில் ஏதோ பண்ணுன்ற மாதிரி ஒரு முடிவில் சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க நர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டாக்டர் ஜியாங் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது ஜியாங்க தான் காட்டுறாங்க, அவரை பிரெட்டும் காஃபியும் குடிச்சிக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே மார்னிங் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணால் இதில் ஆஃபீஸோட ஒர்க்கையும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வீட்டுக்கு கூட வராமல் இப்படி ஒர்க் பண்ணோமா, பிரெட்டும் காஃபியை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோவா கம்பெனியில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கேன், யாரோ தேவையில்லாமல் கம்பெனியை பற்றி ரூமர் எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல
நம்ம ஹீரோனா ஹீரோ பார்த்து என்னதான் இருந்தாலும் ஹெல்த்து முக்கியம்ல, ஹெல்த்தை பார்க்கறத விட்டுட்டு நீங்கள் இப்படி சாப்பிட்லாமா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இனிமேல் இப்படி சாப்பிடாதீங்க சொல்லிட்டேன், ஒழுங்காக ஃபுட்டையாவது நான் எடுத்துகிட்டு வரேன் அது சாப்பிடுங்க, ஒர்க்கும் பாருங்கள் அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தையும் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நாங்கள் வந்து போகும்போது அப்போது ஹீரோ கிட்ட தான் ஃபோனில் பேசிட்டு போகும்போது கூட அப்போ ஹீரோ நாங்கள் போயிட்டே இருக்கும்போது இந்த சென் இருக்கான்ல, ஹீரோ கம்பெனியை பற்றி ரூமர் கிளப்பினது மட்டும் இல்லாமல் ஹீரோன் கிட்ட வந்துட்டு இங்கே வா, இனிமேல் நான் உன் கூட நல்லா வாழ்கிறேன், நீ என் கூட வந்துடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் ஜியா கிட்ட இந்த சென் பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோன் வந்து இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா, கேவலமா இல்லையான்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா உடனே ஹீரோன் கையெல்லாம் பிடிச்ச ஒரு மாதிரி பண்ணு பார்ப்பானா ஹீரோயினை. அப்போ தூரத்துலேருந்து ஹீரோட அம்மா செட் பண்ண ஒரு ஆள் நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க போல. அந்த ஆள் வந்து நம்ம ஹீரோன் எப்படி நல்லவளா கெட்டவளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோன் பண்ணுறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ அதே ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து ஹீரோட அம்மா கிட்ட காட்ட அவங்க வந்து இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்னன்னே புரியல. அதனால அவங்க நம்ம ஹீரோனை பற்றி தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இவ பண்ணிட்டு இருக்கா, அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட மறுபடியும் சுற்றிட்டு இருக்காளா, இதில் வர என் பையனுக்கு தகுதியான ஆளை வர வருவேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களோட அசிஸ்டன்ட் தான் வந்து ஹீரோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கம் ஹீரோனை காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கா, என்னடா இது நம்மளோட பாய் ஃப்ரெண்டோட கம்பெனி எப்படி போயிட்டு இருக்கா, அவர் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுமான்னு நினச்சிட்டே இருக்க. அன்றைக்கி நைட்டு தான் வீட்டுக்கே அவர் வருவார். வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி போய் ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிறோம். அவங்கள பார்த்தே எப்படி இங்கே வீட்டில் பக்கத்துக்கு எத்தனை நாள் ஆகுது, இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்ல ஹீரோவா நீ எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் கரெக்டான முடிவுக்கு வந்துடும், நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு கால் வரும். ஹீரோனா என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க ஹீரோ பார்த்துட்டு போயிட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு வேகமாக மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாரு. அங்கேருந்து வந்த மனுஷன் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அப்போ ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அப்போ அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, அங்கே இருக்க ஒரு டாக்டர் சொல்கிறாரு உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, அவங்க கழுத்தில் வந்து ஏதோ பிரச்சனையாம்மா அவங்களுக்குமே, அதனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அப்போ ஹீரோன்னு சொல்கிறா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களால் கண்டிப்பாக இந்த டைமில் ஹேண்டில் பண்ண முடியாது, உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா உங்களால் எப்படி தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவை பார்த்து நான் போய் பண்ணுறேன் அங்கிள் அப்படின்னு நம்ம சொல்ல அப்போ ஹீரோட அப்பாவும் உன்னதாம்மா நான் இப்போ நம்புகிறேன், நீ தாம்மா எதனா பண்ணி என் ஒய்ஃபை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்ல நம்ம ஹீரோனா ஹீரோ பார்த்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஜியாங், நான் போயிட்டு நல்லபடியாக பண்ணிட்டு வரேன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே போகிறா. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து என்ன ஆகுதுன்னு காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிச்சிருப்பா. ஹீரோட அம்மா வந்து அப்போ தான் கண்ணை முழிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா ஆயிருக்கும் போல இருக்குது. அப்போ அவங்க கண்ணை முழிக்கும் போது அப்போது ஹீரோட அக்காலாம் வந்து அம்மா எந்திரிச்சிட்டிங்களான்ற மாதிரி பேசிட்டு உங்களை இப்படி நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணதுக்கு காரணமே வந்து ஜியாதாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அப்போ ஒரு பக்கம் நம்ம ஹீரோனோட கையை ஹீரோ பிடிச்சிக்கிட்டு நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க, உன்னால் தான் எங்கள் அம்மா இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் இதுக்கெல்லாம் நீங்கள் இப்படிலாம் பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது ஹீரோட அம்மா ஹீரோனை பார்த்து நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, என் குடும்பத்தில் யாரும் இந்த உதவியை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்படி சொன்னவங்க உடனே நம்ம ஹீரோனை பார்த்து ஒன்று கேட்கணும் அவங்ககிட்ட, ஒரு ஃபோட்டோவை காட்டுறேன் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஹீரோலாம் அதை வாங்கி பார்த்துட்டு அம்மா இதெல்லாம் ஏம்மா நீங்கள் சந்தேகப்படுறீங்க, இதை பாருங்க ஏதோ அவன் வேணும்ட்டே வந்து ஜியா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஏன் சந்தேகப்படுறீங்கன்னு சொல்ல அப்போ வந்து நம்ம ஹீரோன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அன்றைக்கி என்னாச்சுன்ட்டு. அன்றைக்கி அவன் நம்ம ஹீரோனை வந்து ஏதோ பண்ணுற மாதிரி போயிருப்பான்ல, அப்போ ஹீரோன் வந்து அடிச்சு ஓரமாக போன்னு சொல்லிட்டு அவனையே அடிச்சு விட்டு இங்கேருந்து போகலன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி அவனை திரும்ப அனுப்பி விட்டுருப்பா. இதை ஹீரோயின் சொன்னோடனே ஹீரோவோட அக்காலாம் சூப்பரான வேலை பண்ணியிருக்க, ரொம்ப தைரியமான ஆள் தான் நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. இதை கேட்ட ஹீரோட அம்மா வந்து நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், வயசாகுதில்ல அதனால எதுவும் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் எனக்கு எல்லாமே உன்னை பற்றி புரிஞ்சிருச்சு சியா, நீ என் பையனுக்கு தகுதியானவன் சொல்லிட்டு அவங்களே வந்து ஹீரோனை ஏற்றுக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் இல்லை எனக்கு ஒரு முக்கியமான ப்ரெஸ் மீட் இருக்குது, இதை கண்டிப்பாக நான் இப்போ போய் அட்டென்ட் பண்ணும், நீ அம்மாவை பார்த்துக்கோ சியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போக அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தான் அவங்க அம்மாவை ஹீரோட அம்மாவை கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிறாளா. இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோட அம்மா வந்து ஒரு நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் பேசிட்டு இருக்காரு. என்னன்னா ஜூ குரூப்லேருந்து இந்த சென்னும் அந்த ஜூ ஃபேமிலி சேர்ந்து தான் எங்கள் கம்பெனி பற்றி தேவையில்லாமல் ரூமர்ஸ் கிளப்பியிருக்காங்க, அவங்களுக்கான தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோனோட அப்பா வந்து நம்ம பொண்ணு வந்து அவ்வளோ பெருசால ஏதோ பண்ண மாட்டா அப்படின்னு நினச்சவர், பெரிய ஆப்ரேஷனில் ஹேண்டில் பண்ண மாட்டா அப்படின்னு நினச்சவர் அவரே அவர் கையால் ஹீரோனுக்கு அவார்டு கொடுக்குறாரு. நீ நல்ல ஆப்ரேஷன் இந்த வருஷம் ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவார்டு கொடுக்க ஹீரோக்கா சந்தோஷமாக இருக்குது, சூப்பர்ன்ற மாதிரி தம்ஸ் அப் காட்டிகிட்டு இருக்க. கொஞ்ச நாள் போகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட பேரண்ட்ஸு ஹீரோட பேரண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து நம்ம பையனும் பொண்ணும் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களான்ற மாதிரி சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி தான் அங்கே நடந்துட்டுருக்கு. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பார்த்துட்டு டான்ஸ் ஆடும்போது அவங்க எப்படிலாம் வந்து ஒன்றா இருந்தாங்க இந்த டைமில் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்களோ அப்போ ஹீரோ ஒன்றே நம்ம ஹீரோனுக்காக வாங்கின டைமண்ட் ரிங் எடுத்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இனிமேல் நீ என் லைஃப்பில் எப்பயுமே இருக்கணும், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா, எனக்கு நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண இதை பார்த்த ஹீரோனோட அம்மாக்கெல்லாம் கண்ணு கலங்குது. அவங்க வந்து இன்னுமே நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சந்தோஷமாக. நம்ம ஹீரோனா இதெல்லாம் நீங்கள் எப்படி என்கிட்ட கேட்கணும், இதெல்லாம் கேட்கணுமா, நான் உங்களை தான் கல்யாணம்
பண்ணிப்பேன், எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ இஷ்டம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்க ஹீரோ வந்து ஹீரோனுக்கு ரிங்கு போட்டு விட பின்னாடியில் செம்மையாக பட்டாசு வெடிக்கும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த டைமில் எல்லாரும் முன்னாடி ஒன்று சேர்றாங்க. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த மூவிங்க முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.